7 நாள் 7 விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சீரீஸில் இன்னைக்கு 4ஆம் நாள் கொத்தமல்லி சட்னி இன்ஸ்டன்ட் கேழ்வரகு தோசை. இது உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சட்னி செய்ய ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பு நல்லா செவந்து வர வரையும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருங்க. அதே கடாயில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணது சேர்த்து கண்ணாடி பதம் வர வரையும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாதி கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து கொத்தமல்லி நல்லா சுருங்கி வர வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் புளி, 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சா நம்மளோட சுவையான சட்னி ரெடி ஆயிடும். அடுத்து தோசை செய்ய 1/2 கப் கேழ்வரகு மாவு, 3 கரண்டி வீட்டில் அரைச்ச இட்லி தோசை மாவு, 1/4 ஸ்பூன் உப்பு, 1 கப் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கையால் கலந்து விட்டுக்கோங்க. தோசை மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு கைப்பிடி வெங்காயம் பொடியை நறுக்குனது, ஒரு கேரட் பொடியை திருவினது, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா பொடியை நறுக்குனது, ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்குனது, இஞ்சியும் பொடியை நறுக்குனது இல்லை துருவி சேர்த்துக்கோங்க. இதோட 2 சிட்டிகை உப்பு சேர்த்து நல்ல வெங்காயம் கண்ணாடி பதம் வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். வதக்கின காய்கறியில் மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் எண்ணெய் தண்ணி போட்டு தெளித்து தோசைக்கல்லில் ரெடி பண்ணிவிட்டு சின்ன ரவுண்டாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வெந்ததும் எடுத்தால் சுவையான தோசை ரெடி ஆயிடும். இந்த கேழ்வரகு தோசைக்கும் இந்த சட்னிக்கும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே சட்னியை நீங்கள் மதியானமும் வச்சுக்கலாம். ஏன்னா தேங்காய் போடுறதுனால சீக்கிரம் கெட்டு போகாது. எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.